ஹதீஸ் 1501. உபாதா இப்னு சாமித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹுவிடம் துவா செய்யும் பூமியில் வசிக்கின்ற எந்த முஸ்லிமும் குற்றமிழைப்பதை அல்லது உறவை பிரிந்திருப்பதை கேட்காமல் வேறு எந்த துவா செய்தாலும் அவருக்கு அதை அல்லாஹ் வழங்காமலோ அல்லது அவரை விட்டும் அதற்கு பகரமான தீமையை நீக்காமலோ இருப்பதில்லை என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்போது கூட்டத்தில் இருந்த ஒருவர், இனி நாங்கள் அதிகமாக துவா செய்வோம் என்று கூறினார். அதற்கு, அல்லாஹுவும் கேட்பதை அதிகமாக வழங்குபவன் தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். திர்மிதி 3573. இது ஹசன் சஹி என திர்மிதி இமாம் கூறுகிறார்கள். அல்லது அவருக்கு அதற்கு பகரமாக கூலியை சேகரித்து வைக்காமலோ இருப்பதில்லை என்ற அதிக வாசகங்களுடன் அபூ சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் அறிவிக்கப்பட்டு ஹாக்கிமில் 1/493 உள்ளது. ஹதீஸ் 1502. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துன்பம் ஏற்படும் போது, லா இலாஹ இல்லல்லாஹுல் அஸீமுல் ஹலீம், லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புல் அர்ஷில் அஸீம், லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புஸ் ஸமாவாதி வல் அர்தி வ ரப்புல் அர்ஷில் கரீம் என்று கூறுவார்கள். புகாரி 6345, முஸ்லிம் 2730. துவாவின் பொருள்: மகத்துவமிக்கவனும் இரக்கமுள்ளவனுமான வணக்கத்திற்குரிய அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் இல்லை. மகத்தான அர்ஷின் அதிபதியான வணக்கத்திற்குரிய அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் இல்லை. வானங்களின் இறைவனும் பூமியின் இறைவனும் கண்ணியமான அர்ஷின் இறைவனுமான வணக்கத்திற்குரிய அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் இல்லை. ஹதீஸ் 1503. அபு முஹம்மது அப்துர் ரஹ்மான் இப்னு அபூ பக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், திண்ணை தோடர்கள் ஏழைகளாக இருந்தனர். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒருவரிடம் 2 பேர் உணவு இருந்தால் 3ஆம் நபரை அழைத்து செல்லட்டும், ஒருவரிடம் 4 பேர் உணவு இருந்தால் 5 அல்லது 6 நபர்களை அழைத்து செல்லட்டும் என்று கூறினார்கள். அல்லது இது போல் கூறினார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 3 பேர்களை அழைத்து சென்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 பேர்களுடன் சென்றார்கள். பின்பு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இரவு உணவு சாப்பிட்டு விட்டு, பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமே சிறிது நேரம் இருந்துவிட்டு இஷா தொழுதார்கள். பின்னர் வீடு திரும்பினார்கள். இரவில் அல்லாஹ் நாடிய நேரம் சென்ற பின் வந்தார்கள். அவரின் மனைவி, உங்கள் விருந்தினர்களை விட்டு போன காரணம் என்ன என்று கேட்டார்கள். அவர்களுக்கு இரவு உணவளித்து விட்டாயா என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள். நீங்கள் வரும் வரை சாப்பிட மறுத்து விட்டார்கள் என்று அவர்களின் மனைவி கூறினார். தகப்பனார் திட்டுவார் என நான் அவர்கள் முன் வர பயந்து ஒதுங்கினேன். முட்டாளே என்று கூறி அழைத்த அவர்கள் என்னை திட்டினார்கள். பின்பு வந்தவர்களிடம், நீங்கள் மகிழ்வாக அன்றி சாப்பிடுங்கள், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் இதை ஒருபோதும் உண்ண மாட்டேன் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நாங்கள் அதில் ஒரு கைப்பிடி எடுத்தால் அதன் கீழ் அதையும் விட கூடுதலாக அது ஆகாமல் இருப்பதில்லை. இறுதியாக எல்லோரும் வயிறு நிரம்ப சாப்பிட்டார்கள். இதற்கு முன் இருந்ததை விட மிக அதிகமாக அந்த உணவு இருந்தது. அந்த உணவை பார்த்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன் மனைவியிடம், பனு ஃபிராஸ் கூட்டத்தின் பெண்ணே, என்ன இது என்று கேட்டார்கள். என் கண்களின் குளிர்ச்சியே, இது முன்பை விட 3 மடங்கு கூடுதலாக உள்ளது என்று கூறினார்கள். உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை சாப்பிட்டார்கள். இந்த சத்தியம் ஷைத்தானால் ஏற்பட்டதாகும் என்று கூறிவிட்டு மீண்டும் அதில் ஒரு கைப்பிடி சாப்பிட்டார்கள். பின்பு அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் எடுத்து சென்றார்கள். அவர்களிடம் அந்த உணவு இருந்தது. எங்களுக்கும் ஒரு கூட்டத்தாருக்கும் இடையே ஒரு உடன்படிக்கை இருந்தது. அதன் தவணையும் முடிந்தது. எனவே நாங்கள் 12 நபர்களாக பிரிந்தோம். ஒவ்வொருவரிடமும் ஒரு குழுவினர் இருந்தனர். ஒவ்வொருவரிடமும் எத்தனை பேர் இருந்தனர் என்பதை அல்லாஹ் அறிவான். அந்த உணவை அவர்கள் அனைவரும் சாப்பிட்டார்கள். மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு உள்ளது:
அதை உண்ணாமல் இருக்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சத்தியம் செய்தார்கள். அதை தானும் சாப்பிடாமல் இருக்க அவர்களின் மனைவியும் சத்தியம் செய்தார்கள். இதுபோல் விருந்தினரும் அவர் சாப்பிட்டால் தான் சாப்பிடுவோம் என சத்தியம் செய்தார்கள். உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த சத்தியம் ஷைத்தானால் வந்ததாகும் என்று கூறி அந்த உணவை கொண்டு வர செய்து சாப்பிட்டார்கள். உடனே மற்ற அனைவரும் சாப்பிட்டார்கள். அவர்கள் ஒரு கைப்பிடி உணவை எடுத்ததும் அதன் கீழிலிருந்து அதைவிட மிக ஹதீஸ் 1504. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், உங்களுக்கு முன் வாழ்ந்த சமுதாயத்தவர்களின் உள்ளத்தின் உதிப்பு ஏற்படுத்துவதன் மூலம் நல்லதை அறிவிக்கப்பட்டவர்கள் இருந்தார்கள். என் சமுதாயத்தில் ஒருவர் இருப்பாரானால் நிச்சயமாக அது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களாகத்தான் இருப்பார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 3689, முஸ்லிம் 2398. ஹதீஸ் 1505. ஜாபிர் இப்னு சமூரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், கூஃபாவின் கவர்னராக இருந்த சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கூஃபாவாசிகள் கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் குறை கூறினார்கள். உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவரை நீக்கிவிட்டு அவர்களின் பொறுப்பாளராக அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நியமித்தார்கள். அவர் சரியாக தொழ வைக்க மாட்டார் என்றும் அவர்கள் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பற்றி குறை கூறியிருந்தனர். அவருக்கு ஆள் அனுப்பிய உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அபூ இஸ்ஹாக்கே, நீங்கள் சரியாக தொழ வைக்கவில்லை என்று இவர்கள் கருதுகிறார்களே என்றார்கள். அல்லாஹுவின் மீது சத்தியமாக நான் இவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தொழுகை போலவே தொழ வைத்தேன், அதில் குறை ஏதும் செய்ய மாட்டேன்
இஷாவை நான் தொட வைப்பேன். முதல் 2 ரக்காத்களை நீட்டுவேன், அதற்கு பிந்தைய 2 ரக்காத்களை சுருக்குவேன் என்று சஅத் ரலியல்லாஹு அவர்கள் பதில் கூறினார். அபு இஸ்ஹாக்கே, விஷயமாக இவ்வாறே கருதினேன் என்று உமர் ரலியல்லாஹு அவர்கள் கூறினார்கள். சஅத் ரலியல்லாஹு அவர்களுடன் ஒருவரை அல்லது சிலரை கூஃபா பகுதிக்கு கூஃபா வாசிகளிடம் இவரை பற்றி கேட்க உமர் ரலியல்லாஹு அவர்கள் அனுப்பினார்கள். அவர் பற்றி கேட்காத எந்த பள்ளிவாசலும் இல்லை. எல்லோரும் புகழ்ந்தே கூறினார்கள். இறுதியாக பனு அபஸ் சமூகத்தின் பள்ளிவாசலுக்கு வந்தார்கள். அவர்களில் ஒருவர் எழுந்தார். அவருக்கு உசாமா இப்னு கதாதா என்பது பெயராகும். அபு சஅத் என்று அவருக்கு பட்ட பெயர் உண்டு. அப்போது அவர், இவர் பற்றி கேட்பதால் கூறுகிறேன், இந்த சஅத் படைக்கு தலைமை ஏற்று நடத்தி செல்ல மாட்டார், சமமாக பங்கீடு செய்ய மாட்டார், வழக்குகளில் நீதியாக நடக்க மாட்டார் என கூறினார். அப்போது சஅத் ரலியல்லாஹு அவர்கள் மிகவும் சஞ்சலம் அடைந்தவர்களாக, அல்லாஹுவின் மீது சத்தியமாக 3 விஷயங்களுக்கு நான் துவா செய்கிறேன். இறைவா, பிறர் பாராட்ட மெச்ச நின்ற இந்த உசாமா இப்னு கதாதா என்ற உன் அடியான் பொய்யராக இருந்தால் இவரின் வயதை நீளமாக்குவாயாக, மேலும் அவரின் வறுமையை நீளமாக்குவாயாக, குழப்பங்களில் அவரை சிக்க வைப்பாயாக என்று கூறினார். அதன் பின் யாராவது அவரை பற்றி அவரிடம், அதாவது உசாமா இப்னு கதாதாவிடம் கேட்டால், நான் குழப்பத்திற்குட்பட்ட வயது முதிர்ந்த கிழவன், சஅத் ரலியல்லாஹு அவர்களின் துவா என்னை பிடித்து விட்டது என்று கூறுபவராக இருந்தார். ஜாபிர் இப்னு சமூரா ரலியல்லாஹு அவர்கள் கூறியதாக கூறும் அப்துல் மலிக் இப்னு உமைர் என்பார், அவரின் முதுமை காரணமாக அவரின் 2 புருவங்களும் 2 கண்கள் மீது விழுந்து தொங்கியதை நான் கண்டேன். மேலும் அவர் வழிகளில் செல்லும் பெண்களை கிள்ளி இடையூறு செய்பவராகவும் இருந்தார் என்று கூறுகிறார். புகாரி 755, முஸ்லிம் 453. ஹதீஸ் 1506. உர்வா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், சயீத் இப்னு ஸைத் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல் ரலியல்லாஹு அவர்கள் பற்றி கவர்னர் மர்வான் இப்னு ஹக்கம் அவர்களிடம் அவுஸின் மகள் அர்வா வழக்கு தொடுத்தார். இவர் என் நிலத்தின் ஒரு பகுதியை எடுத்துக் கொண்டார் என்று வாதாடினார். அப்போது சயீத் ரலியல்லாஹு அவர்கள், இது குறித்து நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்ட செய்திக்கு பின் இப்பெண்ணின் நிலத்தை நான் எடுப்பேனா என்று கூறினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், என்ன கேட்டீர் என்று மர்வான் கேட்டார். பிறர் நிலத்தில் ஒரு சான் பகுதியை ஒருவர் அநீதமாக எடுத்தால் மறுமை நாளில் அவருக்கு 7 பூமி கணத்தை கழுத்தில் மாலையிடப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற நான் கேட்டேன் என்றார் சயீத் ரலியல்லாஹு அவர்கள். இதன் பின் வேறு ஆதாரம் நான் கேட்க மாட்டேன் என்று மர்வான் கூறினார். உடனே சயீத் ரலியல்லாஹு அவர்கள், இறைவா, இந்த பெண் பொய் கூறுபவளாக இருந்தால் இவளின் பார்வையை குருடாக்குவாயாக, அந்த நிலத்திலேயே இவளை இறக்கச் செய்வாயாக என்று கூறினார். அதன்படி அந்த பெண் தன் பார்வையை இழந்து விட்டாள். ஒரு நாள் அவள் தன் நிலத்தில் நடந்து சென்ற போது ஒரு குழியில் தடுக்கி விழுந்து இறந்து விட்டாள். புகாரி 3198, முஸ்லிம் 1610. முஹம்மது இப்னு ஸைத் இப்னு அப்துல்லாஹ் இப்னு உமர் என்பார் இதே கருத்துப்படி கூறியது முஸ்லிமின் மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு உள்ளது. அந்த பெண்ணை சுவரை தேடும் குருடியாக நான் கண்டேன். சயீதின் துவா என்னை பிடித்து விட்டது என்று கூறுவாள். இந்த பெண் வழக்கு தொடர்ந்த இடத்தின் வீட்டு கிணற்றில் விழுந்த அவள் அதிலேயே இறந்தாள். அதுவே அவளின் மண்ணறையாக இருந்தது. ஹதீஸ் 1507. ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், உஹது களத்தில் இருந்த போது இரவு என் தந்தை அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்னை அழைத்து, மகனே, நபி தோழர்களில் கொல்லப்படுவோரில் முதல் நபராக இருப்பேன் என நான் கருதுகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர மற்ற மக்களில் உன்னை விட என்னிடம் மிக கண்ணியமானவராக எவரையும் நான் எனக்கு பின் விட்டு செல்லவில்லை. எனக்கு கடன் உள்ளது, அதை நல்ல முறையில் நிறைவேற்று. உன் சகோதரிகளிடம் நல்ல விதமாக நடந்து கொள் என்று கூறினார். காலையில் நான் எழுந்த போது இறந்தோரில் முதல் நபராக அவர் இருந்தார்.
அவரின் கபரிலே அவருடனேயே மற்றொருவரையும் சேர்த்து அடக்கம் செய்தேன். பின்பு தனியாக அவரை அடக்கம் செய்யாமல் வேறொருவருடன் சேர்த்து அடக்கம் செய்து விட்டோமே என என் உள்ளம் நிம்மதி இழந்தது. அவரை தனியாக அடக்கம் செய்ய 6 மாதத்திற்கு பின் அவரின் கபரை தோண்டினேன். அப்போது அவர் அன்று அடக்கம் செய்யப்பட்டது போலவே இருந்தார். அவரின் காது மட்டும் சிதைந்திருந்தது. உடனே புதிய கபரில் அவரை தனியாக அடக்கம் செய்தேன். புகாரி 1351. ஹதீஸ் 1508. அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி தோடர்களில் இருவர் கடினமான இருள் படர்ந்த ஓர் இரவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து புறப்பட்டு சென்றார்கள். அப்போது அவ்விருவருடனும் அவர்களின் முன்னே 2 விளக்குகள் போல் சென்று கொண்டிருந்தது. அவ்விருவரும் ஓரிடத்தில் பிரிந்து சென்ற போது அந்த 2 விளக்குகளும் ஒவ்வொருவருடன் ஒரு விளக்கு என பிரிந்து விட்டது. அவ்விருவரும் அவரவர் வீடு போய் சேரும் வரை அந்த வெளிச்சம் இருந்தது. புகாரி 3639, 3805. புகாரியில் பல வழிகளில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவற்றில் சிலவற்றில் அவ்விருவரில் ஒருவர் உசைத் இப்னு ஹுதைர், மற்றொருவர் அப்பாத் இப்னு பிஷ்ர் ஆகியோர் என்றுள்ளது. ஹதீஸ் 1509. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 பேர் கொண்ட சிறிய படையை அனுப்பினார்கள். அதற்கு ஆசிம் இப்னு சாபித் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தலைவராக நியமித்தார்கள். உஸ்பான், மக்கா ஆகிய ஊர்களுக்கு இடையே உள்ள ஹத்தாத் என்ற பகுதி வரும் வரை நடந்தார்கள். ஹுதைல் கோத்திரத்தை சார்ந்த ஹையி என்ற கூட்டத்தாருக்கு இவர்கள் பற்றிய செய்தி கூறப்பட்டது. இந்த கூட்டத்தாரை பனு லிஹ்யான் என்று கூறப்படும். உடனே அம்பேயும் 100 பேர் கொண்ட வீரர்கள் அவர்களை விரட்டினர். அவர்களின் பாத சுவடுகளை பின்தொடர்ந்தனர். ஆசிமும் அவரின் கூட்டாளிகளும் இவர்களின் வருகை உணர்ந்த போது ஒரு உயரமான இடத்திற்கு ஏறினார்கள். அவர்களை அந்த கூட்டம் சூழ்ந்து கொண்டது. இறங்கி வாருங்கள், உங்களின் கைகளை கொடுங்கள், உங்களில் எவரையும் கொல்ல மாட்டோம் என உங்களுக்கு உறுதி அளிக்கிறோம் என்று கூறினார்கள். உடனே ஆசிம் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், கூட்டத்தார்களே, நிச்சயமாக இறை மறுப்பாளரின் பொறுப்பில் நான் இறங்க மாட்டேன் என்று கூறிவிட்டு, இறைவா, எங்களை பற்றிய செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிவிப்பாயாக என்று துஆ செய்தார்கள். உடனே அம்பை அவர்கள் எறிந்து ஆசிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொன்றார்கள். நபி தோழர்களில் 3 அவர்களின் உடன்படிக்கையை ஏற்றுக்கொண்டு மலையில் இருந்து கீழே இறங்கினர். அவர்களில் குபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஸைத் இப்னு தஸீனா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மற்றும் அப்துல்லாஹ் இப்னு தாரிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆகியோர் ஆவார். அவர்கள் இறங்கியதும் அவர்களின் வில் நான்களை அவிழ்த்து அதன் மூலம் அவர்களை கட்டி போட்டார்கள். அவர்களில் 3ஆம் நபர், இது முதல் மோசடியாகும், அல்லாஹுவின் மீது சத்தியமாக உங்களுடன் வரமாட்டேன், எனக்கு முன் இறந்த இவர்களிடம் எனக்கு முன்மாதிரி உள்ளது என்று கூறினார். உடனே அவரை பிடித்து இழுத்தனர். ஆனால் அவர் அவர்களுடன் வர மறுத்து விட்டார். உடனே அவரையும் அவர்கள் கொன்றார்கள். குபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸைத் இப்னு தஸீனா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆகிய இருவரையும் அழைத்துக் கொண்டு தாங்கள் வசிக்கும் இடத்திற்கு நடந்தார்கள். இறுதியில் பத்ர் போருக்கு பின் மக்காவில் அந்த இருவரையும் விற்றார்கள். ஹாரிஸ் இப்னு ஆமிர் இப்னு நௌஃபல் இப்னு அப்து மனாஃப் என்பவரின் மக்கள் குபைப் அவர்களை விலைக்கு வாங்கினார்கள். இவர்களின் தந்தை ஹாரிஸை பத்ர் போரில் குபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொன்றுவிட்டார்கள். இவர்களிடம் கைதியாக குபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். முடிவாக அவரை கொல்வது என்று அவர்கள் முடிவு செய்தார்கள். ஹாரிஸின் மகளிடம் முடிவெட்டி கொள்ள கத்தி ஒன்றை குபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இரவலாக கேட்டிருந்தார். அதை அவள் இரவலாக தந்தாள். ஒருமுறை அவள் கவனக்குறைவாக இருந்த போது அவளுடைய மகன் குபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் அறைக்குள் வந்தான். அவரது கையில் கத்தி இருக்கும் நிலையில் அவரின் மடியில் அக்குழந்தை இருப்பதை கண்டு திடுக்குற்றாள். இதை அறிந்த குபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இந்த சிறுவனை கொலை செய்து விடுவேன் என பயப்படுகிறாயா? அவ்வாறு நான் செய்ய மாட்டேன் என்று கூறினார். பின்னர் இது பற்றி அப்பெண் கூறும்போது, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக குபைப் அவர்களை விட சிறந்த கைதி ஒருவரை நான் கண்டதில்லை. அல்லாஹ்வின் மீது சத்தியமாக
ஒரு நாள் அவரிடம் கையில் பேரித்தம்பழக்குலை ஒன்றை வைத்து சாப்பிடுபவராக கண்டேன். ஆனால் அவர் சங்கிலியால் கட்டப்பட்டிருந்தார். மேலும் இந்த பேரித்தம்பழம் மதீனாவில் இருந்ததுமில்லை என்று கூறிவிட்டு, நிச்சயமாக குபைபுக்கு அல்லாஹ் அளித்த உணவு அது என்று அப்பெண் கூறினார். குபைப் ரலியல்லாஹு அவர்களை கொலை செய்ய மக்காவின் ஹரம் பகுதியிலிருந்து அனுமதிக்கப்பட்ட ஒரு பகுதிக்கு அவர்கள் வெளியேற்றிய போது அவர்களிடம் குபைப் ரலியல்லாஹு அவர்கள் 2 ரக்காத்துகள் நான் தொழுவதற்காக என்னை விட்டுவிடுங்கள் என்று கூறினார். அவர்களும் அவரை விட்டுவிட்டனர். குபைப் ரலியல்லாஹு அவர்கள் 2 ரக்காத்துகள் தொழுதார். அல்லாஹுவின் மீது சத்தியமாக எனக்கு மரண பயம் ஏற்பட்டு விட்டது என்று நீங்கள் எண்ணாமல் இருந்திருந்தால் நான் இன்னும் தொழுகையை கூடுதலாக்கி இருப்பேன் என்று கூறிவிட்டு, இறைவா, அவர்களின் எண்ணிக்கையை கணக்கிடுவாயாக, அவர்களை பிரித்துக் கொள்வாயாக, அவர்களில் எவரையும் விட்டு விடாதே என்று பிரார்த்தித்துவிட்டு பின்வரும் கவிதையை கூறினார். முஸ்லிமாக நான் கொல்லப்படுவதால் நான் கவலைப்படவில்லை. அல்லாஹுக்காக என் இருப்பிடம் எந்த திசையில் இருந்தாலும் இது இறைவனின் முடிவில் உள்ளதாகும். அவன் நாடினால் வெட்டப்பட்ட என் உறுப்புகளின் மூட்டுகளில் அவன் பரக்கத் செய்வான். பொறுமையாக திட்டமிட்டு கொள்ளப்படும் ஒவ்வொரு முஸ்லிமும் தொழுவது என்ற அழகிய நடைமுறையை ஏற்படுத்தியவராக குபைப் ரலியல்லாஹு அவர்கள் இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் தோழர்களுக்கு ஏற்பட்ட கதியை மற்ற தோழர்களிடம் மதீனாவில் எடுத்துரைத்தார்கள். மக்கா குறைஷிகளில் சிலர் ஆசிம் கொல்லப்பட்டு விட்டார் என்று கேள்விப்பட்டதால் அவருடைய ஏதேனும் ஒரு உறுப்பை எடுத்து வந்து உறுதிப்படுத்திட வேண்டி ஆசிம் இப்னு சாபித்தை நோக்கி ஒரு கூட்டத்தாரை அனுப்பினர். காரணம், இந்த ஆசிம் ரலியல்லாஹு அவர்கள் குறைஷிகளின் தலைவர்களில் ஒருவரை கொலை செய்திருந்தார். உடனே அல்லாஹ் மேகம் போன்று தேனீக்களை அனுப்பினான். அவர்களின் படையினரை விட்டும் அவரை அவை பாதுகாத்தன. அவரிடமிருந்து எதையும் அவர்கள் வெட்டி செல்ல அவர்களால் இயலவில்லை. புகாரி 3045. இந்த பாடத்திற்கு ஏற்ற சரியான ஹதீஸ்கள் பல உண்டு. இந்த நூலில் பல இடங்களில் அவை இடம்பெற்றுள்ளன. ஒரு துறவியிடமும் சூனியக்காரனிடமும் சிறுவன் வந்தது பற்றிய 30வது ஹதீஸ் இவற்றில் ஒன்றாகும். மேலும் ஜுரைஜ் பற்றிய 259வது ஹதீஸும், குகை வாசல் மூடப்பட்ட குகை வாசிகள் பற்றிய 12வது ஹதீஸும், இன்னாரின் தோட்டத்தில் மழை பெய் என்ற வானில் சப்தத்தை கேட்ட மனிதர் பற்றிய 562வது ஹதீஸும் மற்றும் இவை அல்லாதவையும் இவற்றில் உள்ளதாகும். இந்த பாடத்திற்கு பிரபலமான அதிக ஆதாரங்கள் உண்டு. அல்லாஹ் போதுமானவன். ஹதீஸ் 1510. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு விஷயத்தை இதை இவ்வாறே நான் எண்ணுகிறேன் என்று அவர் கூறினால் அது அவர் எண்ணியது போலவே அமைந்திருக்கும். புகாரி 3866.